ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான போண்டா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, கடலை மாவு, அரிசி மாவு, பஜ்ஜி மாவு 3 எடுத்துக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா, 1 கரண்டி பஜ்ஜி மாவு, 1 கரண்டி கடலை மாவு, 1/2 கரண்டி அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தழை எடுத்துருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கணுங்களா, அந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு. பெரிய வெங்காயம் 2 நல்லா குட்டி குட்டியாக நீளமாக நறுக்கியிருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நறுக்கியிருக்கிறேன். கருவேப்பில் போட்டிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இந்த பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் மிளகாத்தூள் நம்ம தேவையான சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோவை எல்லோரும் பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என்னோடய வீடியோ நல்லா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் போடுறேன். நீங்களும் அதேமாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி விரவிக்கலாம். உங்களுக்கு இது வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, மாவு கம்மியாக இருக்குதுனாலும் நீங்கள் இதே மாதிரி கணக்கு வச்சு அந்த 3 மாவும் சேர்ந்து கலந்துக்கோங்க. பஜ்ஜி மாவில் கொஞ்சம் காரம் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் போடுறதுனா போட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு இதில் நல்லா நம்ம விரவிடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கையும் போட்டு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த மல்லித்தழை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் குட்டி குட்டியாக. இதையும் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மல்லித்தழையும் போட்டு பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய ஊற்றிடக்கூடாது, ஏன்னா இதில் எல்லாமே ஈரமாகிடுச்சு பார்த்திங்களா. தண்ணியை நம்ம சேர்க்கலன்னும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு அவ்வளோ ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நான் பிசைஞ்சிருக்கிறேன். ரொம்ப கம்மியாக கொஞ்சோண்டு சோடா போட்டுக்கலாம், சரிங்களா. அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பொடி உப்பு போட்டுக்கிறேன். இவ்வளோ காலம் போடுறேன். நம்ம அதுக்கடுத்து டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ உப்பு, டேஸ்ட்டு, காரம் எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் போண்டா போட்டுடலாம், சரிங்களா. குட்டி குட்டியாக போடுங்க. குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் குட்டி குட்டியாகவே போடுங்க. பெரியவங்க இருக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சாயந்தர நேரம் நீங்கள் செய்யலாம், எல்லா நேரம் செய்யலாம். நம்ம பெருங்காயத்தூள் அதிகமாக போட்டிருக்கிறோம், அதனால் உடம்புக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சூப்பரான போண்டா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மல்லித்தழை நிறைய போட்டுக்கோங்க. பச்சை மிளகா மட்டும் குழந்தைங்க இருந்தால் போடாதீங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.